கொடுக்காம போப்பா, வயிறெல்லாம் அப்படியே கடம்புடாங்குது. கீழே இறங்குங்க இளவரசி. இரியா சாப்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மெதுவா தாயா இறங்க முடியும். ஏங்கப்பா, அரண்மனை இங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்தானுங்க? வாங்க இளவரசி. வர நீங்க கூட வாப்பா. ஆஹா, தரையே கண்ணாடி மாதிரி இருக்குது. மம்மி, டாடி, ஏதாவது இருந்தா போடுங்க. வாங்க இளவரசரே வாங்க. எவன்டா இளவரசன் கூப்பிடுறது? என்ன தெரியலையா? நான் உங்க நண்பன் இளவரசர். யார் நண்பன்? யாருக்கு நண்பன்? இந்த கதையெல்லாம் வசீன மூஞ்சில பூரா விட்டு இப்படி பேசுறீங்க. நீங்க எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்னது வீடா? இவ்வளவு பெரிய அரண்மனையை பார்த்து வீடுன்னு சாதாரணமா சொல்றியடா? எனக்கு ஒண்ணும் புரியலையடா. அதிகமாவே விளையாடுறீங்க. உங்களுக்கு இங்க நிறைய பொறுப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு இளவரசரே. வாங்க, அதை போய் கவனிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இளவரசன் கிடையாது. உங்களை பாக்குறதுக்காக அங்க எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? செட் பண்ணி பொழக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களோ என்னவோ. இவனுங்க செஞ்சாலும் செய்வானுங்க. ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கவனிங்க. நம்மளோட இளவரசர் திரும்பி வந்துட்டாரு. இத்தனை பேர் எனக்காக வெயிட் பண்றாங்க, நீ சொல்லவே இல்லையே. இப்ப பாரு எடுத்து விடுறேன். நான் பார்த்தோக்காகிறீங்களா? என்ன பேஞ்ச மாதிரியாகிறீங்க? போயா அமைக்க வச்சு அலுமினி தட்டு மாதிரி பேச முடிகிற வரைக்கும் க்ளோஸ் அப்ல வராத. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நெருஞ்ச மூச்சிக்காரன் சொன்ன மாதிரி அரண்மனைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னென்ன சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எவனாவது இங்க உங்களுக்கு பால் வைக்கல, புல்லு கட்டு போடல, கீரை கட்டு கொடுக்கலன்னா என்னென்ன சொல்லுங்க. அவனுக்கு எத்தனை பேர் சுருக்கட்டுற சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் உபகரணம். நீங்க எனக்கு ஏதாவது நல்லது பண்ணு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க போறோம். மசால் வடை, டீ இது வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன். உங்க எல்லாரும் என்ன அப்பால கண்டுகிற வருத்தமா பிரதர்? எப்படி நம்ம டாக்கு இந்த மாதிரி பேசுனதே இல்ல சார்.